நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்குப்பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. அதனால்தான் திராவிடர் கழகம் அதிலிருந்து முற்றாக விலகி நிற்கிறது. எப்படி முருகனை தனியா பிரிச்சு எடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தாங்கிறான். அதான் சனாதனம். ராமனை கடவுள் என்பான், ராமனுக்கு கோவில் கட்டுவேன் என்பான். கடலிலே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கிற கற்பார்வை படிவுகளை ராமன் கட்டிய பாலம் என்று சொல்வான். அந்த பாலத்தை இடிக்கக்கூடாது என்று சொல்வான். அவன் சனாதனி, அவன்தான் பழமைவாதி. மகாபாரத கதைகளை உண்மை என்று சொல்லுவான், ராமாயண கதைகளை உண்மை என்று சொல்லுவான், ராமனுக்கு துணை நின்ற அனுமன் கதைகளை உண்மை என்று சொல்லுவான். கொல்லப்பட்டு விட்டார் என்று முடித்து விட்டார். அவர் சராசரி. ஆனால் மூன்றாவது நாள் அவர் மீட்டெழுகிறார் என்கிற போது அவர் தெய்வீக மனிதன், அவர் ஆண்டவராகிறார்.